ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். அதாவது கலைக்கு மட்டும்தான், மற்ற வேறு எந்த பர்பஸ்க்கும் பயன்படுத்தக்கூடாது. கலை உருவாக்குறோன்னா அந்த கலைக்காக மட்டும்தான் இருக்கும் முடிஞ்சு மற்ற விஷயத்துக்காக நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட ஒரு லிட்டரரி டேர்ம்ஸாக ஒரு ஃப்ரேசஸாக இருக்குது. இது யாராலன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு ரைட்டரான தியோப்ளில் கிட்டர் அப்படிங்கிறவர் 19th சென்ச்சுரியில் இந்த ஃபேஸஸை காயின் பண்ணுறாரு. ஸோ இது எப்படி சொல்லலாம், ஆஸ்தட்டிக் மூமெண்ட் அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எ poet writes a poem solely for its musicality and imaginary without trying to convey a specific message or tell a story. அதாவது ஒரு poet வந்து ஒரு போயம் எழுதுனாருன்னா அந்த போயம் முழுக்க அதை ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த போயம் முழுக்க அந்த ரைமிங் ஸ்கீமாக இருக்கட்டும், இமேஜினரி ரீடர்ஸுக்கு படிக்கும்போது இமேஜினரி வரணும். ஸோ மியூசிக்கலியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயத்துக்கு என்ன தேவையோ அந்த போயத்துக்கு மட்டும்தான், அந்த போயத்துக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் அந்த போய்ட்டு எழுத முடிஞ்சு, மற்றபடி நான் மெசேஜ் சொல்ல போகிறேன் இந்த போயம் மூலயமா, இந்த இது மூலயமா சம்திங் நான் ரீடர்ஸுக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. ஒரு போயத்துக்கு தேவையான விஷயத்த மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சு, ஒரு மியூசிக்கல், ஒரு இமேஜினேஷன், இந்த மாதிரி விஷயத்தான் கொடுக்க முடிஞ்சு, நான் எக்ஸ்டர்னரியாக போய் நான் ஆடியன்ஸுக்கு ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெலாம் சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் தான் இந்த ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். கலைக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் கலையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.